காலையில் ஆயிடுச்சு. இப்போ தான் தூங்கின மாதிரி இருந்துச்சு. சரி எந்திப்போம். இன்றைக்கி எப்படியாவது கதிஜா வீட்டுக்கு போயிடணும். நம்மளும் இன்றைக்கி போகணும் நாளைக்கு போன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், போகவே முடியலை. சரி வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தலையெல்லாம் கெட்டிட்டு போயிட வேண்டிதான். வந்து கூட காலையில் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த அவுட்ஃபிட் நல்லா தான் இருக்குது. ஒரு நெக்லேஸையும் கம்பலையும் போட்டு போயிடுவோம். இந்த ட்ரெஸ்க்கு இந்த நெக்லேஸ் கரெக்டாக சூட்டபிள் ஆயிடுச்சு. அதுக்கு மேட்சாக இந்த கம்பல் போட்டுருவோம். ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணலாம்? சரி, நமக்கு வர லாங் ஹேராக இருக்கனால வேறு எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் உடனே சிக்காயிரும். ஸோ இந்த பின்னியே இருக்கட்டும். ஓகே, மொபைலையும் ஹேண்ட்பேக்கே எடுத்துக்கலாம். இந்த டேபிள் கடையில் தானே என்னோடய ஸ்லிப்பர் வச்சுருப்பேன். இந்த இருக்குது, இதையும் போட்டுக்கலாம். ஓகே, கிளம்புவோம். அப்பாடா, ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். கதிஜா வீட்டில் இருக்கியா? அப்பாடா, அந்த பெட்ஷீட்டெல்லாம் ஒதுங்க வச்சாச்சு. ஆமாம், இப்போ யார் கூப்பிடுறா? வரேன். ஹே வாணிதா, எப்படி இருக்க? உள்ள வா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், வரேன். என்ன அனிதா, இப்போ தான் வரணும்னு தோணுச்சோ? நானாவது இப்போமாவது வந்தேனே, நீ அது கூட வரல. நீ உங்கள் அம்மா கூட வீட்டில் ஜாலியாக இருக்க. உங்கள் அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. எனக்கு மேரேஜாக இங்கே வந்தாச்சு. நான் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். எங்கே நேரம் இருக்குது? நான் தனியாக தான் இருக்கேன், அம்மா கூடலாம் இல்லை. அம்மா கொஞ்சம் வேலையாக சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அப்போ நீயும் போயிருக்க வேண்டியதானே? நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு 2 நாள் 3 நாளில் ஆஃபீஸில் லீவ் கொடுப்பாங்க. 2 வருஷம் எப்படி கொடுப்பாங்க? 2 வருஷமா? ஆமாம், சொந்த ஊருக்கு போகவே இல்லை. இங்கே வந்ததுலேருந்து இங்கேயே இருக்கோன்னு சொந்தக்காரங்க எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஒரு 2 வருஷம் அங்கே இருந்துட்டு வருவோன்னு அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி இரு, நான் காஃபி போட்டு வரேன். ஐயோ இருக்கட்டும், இப்போவே வா. இப்போ தானே வந்தேன், சாயந்தரம் தான் போவேன். அதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். சரி, சாயந்தரம் தானே போகிறேங்கிற, அப்போ மதியானம்லாம் பலமாக சாப்பாடு பண்ணிட வேண்டியதான். ஆமாம், என்ன வீடே அமைதியாக இருக்குது. மீதி எல்லோரும் இங்கே எல்லோரும் குடும்பத்தோடு வெளியூர் போயிருக்காங்க. வெளியூரா? உன்னை விட்டுட்டு எங்கே போயிருக்காங்க? இல்லை, அங்கே நெருக்க சொந்தத்தில் கல்யாணம் தஞ்சாவூரில், அதனால தஞ்சாவூருக்கு போயிருக்காங்க. நீ போகலையா? போயிட்டு வர 3 நாள் 2 நாள் ஆகும். நானும் போய் என்ன செய்ய, எனக்கும் போர் அடிக்கும். இந்த மாதிரி ட்ராவலும் எனக்கு பிடிக்காது. அதான் இங்கே நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிட்டேன். ஃபாத்திமாவும் போயிட்டாளா? உன்னை விட்டு தனியாக நின்றுவாளா? அவளாக இருந்துப்பா, அவங்க அத்தை கூட இருந்துப்பா. உங்கள் வீட்டிலேருந்து நடந்தா வந்தேன்? ஐயோ, நடந்தெல்லாம் வர முடியுமா? பஸ் பிடிச்சி தான் வந்தேன். சொல்லியிருந்தா நானே கார்லாம் புக் பண்ணியிருப்பேன்ல. எதுக்குப்பா வீண் சிரமம்? அதான் பஸ்லேயே நம்ம இங்கெல்லாம் போய்க்கலாமே, லோக்கல் பஸ்ஸில் வந்தாச்சு. சரி, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்ப, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் மதியானம் சாப்பாடு சமைக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே உட்காந்துட்டு இருக்காமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். வீடெலாம் செம்மையாக இருக்குது, நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. சரி, நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். காலை சாப்பாடு வேறு சாப்பிட்டாலான்னு தெரியலையே, தூங்கிட்டுருக்கா. எழுப்பி கேட்கலாமா வேண்டாமா? சரி, ரொம்ப டயர்டாக இருப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவளா எந்திப்பா, அப்போ கேட்டுக்கலாம். யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க போலையே, சைலண்டில் போட்டு வச்சுருக்கனால தெரியல. சரி பார்ப்போம். ஓ மாமி தான் கால் பண்ணியிருக்காங்க. சரி என்னன்னு கேட்போம். ஹலோ மாமி, கால் பண்ணியிருந்தீங்களா? அடுப்பில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். சொல்லுங்கள் மாமி, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சா? எப்போ வரீங்க? கல்யாணம்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சுமா. இப்போ வந்துடுவேன் சரியா? என்ன தனியாகவா இருக்க வீட்டில்? யாரையாவது போனை போட்டு வீட்டுக்கு கூப்பிட வேண்டியதானே? இல்லைனா ஹேனா வச்சுக்கோ என்கிட்ட. இல்லை மம்மி, என் ஃப்ரெண்டு அனிதான்னு சொல்வேன்ல, அவள் வீட்டுக்கு வந்திருக்கா. நல்லதாக போச்சுன்னு அவள் வீட்டில் இருக்கா, அதனால் நான் அவள் கூட இருந்துக்கிறேன். அப்படியா? அப்போ சரி, பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் அவளை வச்சுக்கோ சரியா? ஒரு 2 நாளைக்கு வேணால் தங்க சொல்லு. ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும் வர்றதுக்கு தானே. அடுக்கலெல்லாம் முடிஞ்சுதான் வருவோம். சரிங்க மாமி, அவள்கிட்ட கேட்டு பார்க்குறேன். சரிம்மா, வைக்கிறேன்.
அதுக்குள்ளே எஞ்சிட்டியா அனிதா? சரி காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தியா இல்லையா? காலை சாப்பாடுலாம் சாப்பிடல, நான் காலை சாப்பாடுக்கே போயிடலான்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து தான் என் மூடே மாறிச்சு சாயந்தரம் போகலான்ட்டு. அதனால காலை சாப்பாடுலாம் சாப்பிட்டுடலாம். ஆனால் பரவாயில்லப்பா, காஃபி பிஸ்கட்லாம் முக்கி சாப்பிட்டு தான் வந்தேன். ஸோ வயிறுக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. என்னதான் பிஸ்கட்டை முக்கி சாப்பிட்டாலும் காலை சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? இரு 2 தோசையை சுட்டு கொண்டு வரேன். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் கதிஜா, எனக்கு வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. எதுவுமே எனக்கு இப்போ சாப்பிட மூடு இல்லை. மாமி கால் பண்ணாங்க, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா. ஆனால் அடுக்கலெல்லாம் முடிஞ்சு 3 நாளுக்கு அப்புறம் தான் வருவாங்களா. நானும் இங்கே தனியாக தான் இருக்கணும். அதனால் ஒரு 2 நாள் நீங்கள் தங்குறியா? 2 நாளா? எனக்கு வேற புது இடத்துல படுத்தா தூக்கம் வராதே. சரி நான் கூட உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ ஒருக்கா கூட எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை. நீ வேணால் எங்கள் வீட்டுக்கு வாங்கேன் அந்த 2 நாள். உங்கள் வீட்டுக்கா? இங்கே அப்படி இப்படி போட்டு வர முடியாதே. வீட்டில் நல்லா க்ளீனாக தானே வச்சுருக்க. அடுப்பில் தான் வேலை இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு வா, இன்றைக்கே இப்போவே நம்ம கிளம்பிடலாம். அப்படியா சொல்கிற? சரி இரு, எங்கள் மாமிக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ சொல்லுமா கதிஜா? மாமி அவள்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவளுக்கு வேற இடத்துல படுத்தா தூக்கம் வராதான். அவள் என்னையை கூப்பிடுறா அவங்க வீட்டுக்கு. நான் வேணால் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வந்தோடனே நான் கால் பண்ணுறேன், அப்போ வந்தால் போதும் சரியா? சரிங்க மாமி, வைக்கிறேன். என்ன சொல்கிறாங்க உங்கள் மாமி? சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, நான் கிளம்புறேன், ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். ரூமில் தான் என்னோடய திங்ஸ்லாம் இருக்குது. நானும் என்னோடய எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்துடுறேன். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். கிளம்பலாமா? பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம், ஒரு வழியாக வந்துட்டோம். இதுதான் உங்கள் வீடா? பார்க்க நல்லா இருக்கேன். நான் தான் எனக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு நினச்சேன். இப்போ நீயும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க. எதிர்பார்க்கவே இல்லைப்பா. நான் உன்னே பார்ப்பேன்னு இன்னைக்கு எதிர்பார்க்கல. உங்கள் வீடு என்ன சூப்பராக இருக்குது. நல்லா சிம்பிளாக ஒரு ஃபேமிலி மட்டும் தங்குற மாதிரி க்யூட்டாக இருக்குது. எங்கள்கிட்ட ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறனால கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கோம். ஆனால் எனக்குமே இந்த வீடு அவ்வளோ பிடிக்காது. இதான் பெட்ரூமா? சிம்பிளாக க்யூட்டாக தான் இருக்குது. நீ மட்டும் படுக்கிற மாதிரி ஒரு பெட் போட்டிருக்கியா? ஓகே சரி, எல்லாமே இருக்குது. கிச்சன் எங்கே? அதானே முக்கியம். நீங்களாம் ட்ரெண்ட் வந்துட்டீங்க, நாங்களாம் அப்படி கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு விறகு அடுப்பில் சமைச்சு தான் பழக்கம். அதனால் நாங்கள் எப்போவுமே வீட்டுக்கு முன்னாடி விறகு அடுப்புலாம் வச்சு அதில் தான் சமைப்போம். அதில் சமைச்சா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஸ்டவ் அடுப்புலலாம் சமைச்சு நல்லாவே இருக்காது. மண்பானை தான் எப்போவுமே பெட்டர். சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் அதில் தானே சமைக்கிறீங்க. தினமும் உங்கள் வீட்டுக்கு வரும் போதெல்லாம் உங்கள் அம்மா அதில் சமைச்சு தருவாங்கல்ல. இன்னமும் அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு காலத்தில் எங்கள் அம்மா அதில் தான் சமைச்சாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் ஸ்டவ் அடுப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாளே ரொம்ப நல்லா போச்சு. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தது நேரம் போகாத மாதிரியே இருக்குது. சரி வா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். நீ வேணால் பெட்டில் படுத்துக்கோ சரியா? நான் கீழே படுத்துக்கிறேன்.